பேக் டு கிட்ஸ் 360. இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லியும் 5 to 6 ப்ரோக்ராம் நடக்கும், மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்பவே வயசான அம்மா. இந்த பையன் ஒரு விவசாயியோட நிலத்தில் கூலிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தான். டெய்லியும் அந்த வேலைக்கு போவான் வருவான். அவனோட லைஃப் டெய்லியும் ரொட்டீனாக இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு உட்காந்து அவங்க அம்மா கூட சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சொன்னான், அம்மா எனக்கு என்னமோ நான் செய்கிற வேலைக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நாளைக்கே இந்த வேலையை விட்டு நான் நின்று போகிறேன். இந்த வேலையை விட்டு நின்று இதோட ரொம்ப பெட்டரான ஜாபில் போய் நான் சேர போகிறேன். இந்த வேலை எனக்கு வேணாம், நான் வேலை செய்கிற அளவு எனக்கு சம்பளம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஆச்சு. அந்த வேலையும் அவன் விட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லாக ஊரில் போய் வேலை தேட போயிட்டான். தேடிட்டான். அப்புறம் என்னாச்சு, ஈவினிங்காக ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் அவனுக்கு வேலை கிடைக்கிது. ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் அவனுக்கு ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக வேலை கிடைக்கிது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு அவங்க அம்மா கையில் ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்டு, அம்மா எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை கிடச்சிருச்சு, நான் மிஷின் ஆப்ரேட்டராக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அம்மாவுக்கு அவன் பையன் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்தோன்னையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க எப்போ போல் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகிறான். கொஞ்சம் மாதம் அதில் வேலை செய்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது, வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுது. டக்குன்னு அதில் இருக்க ஷார்ட் சர்க்கியூட்ஸ் ஒரு மாதிரி ஆகி அதில் ஷாக் அடித்து ஒரு மாதிரி அந்த ஒயர்லாம் ரிப்பேர் ஆகி டேமேஜ் ஆகிடுது. அதை பார்த்த உடனே அந்த ஃபேக்ட்ரி ஓனர் ரொம்ப கோவப்பட்டு அவனை ரொம்ப கடுமையாக திட்டிடுறாரு. அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அவன் வீட்டுக்கு கோவமாக அப்படியே வீட்டுக்கு கதவெல்லாம் அப்படியே ரொம்ப ஹாஷாக திறந்துக்கிட்டு உள்ளே அவங்க அம்மா கிட்ட கூட பேசாமல் ரொம்பவே கோவமாக பிஹேவ் பண்ணிட்டான். என்னாச்சுன்னு அவங்க அம்மா அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவன் சொல்கிறான், இந்த ஃபேக்ட்ரி ஓனர் ரொம்பவே சிடுன்னு இருக்காரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த வேலையை விட்டோம் நான் நாளையே நின்று போகிறேன், திரும்ப நாளைக்கு நான் வேறு வேலையை போய் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்போ கிடச்ச வேலையை அவன் நின்றுட்டு அடுத்த நாள் திரும்ப வேலை தேடி ஊர் ஃபுல்லாக போகிறான். இந்த நாள் அவனுக்கு வேலையே கிடைக்கல. ரொம்ப சோகத்தோடு வீட்டுக்கு உட்காண்ட்ருக்கான். அவங்க அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதே மகனே, இன்றைக்கி தானே கிடைக்கல, நாளைக்கு அடிச்சிட போகுது, அதுக்குன்னு இவ்வளோ சேடாக உட்காராத. எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்கள் அப்பா முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல ஒரு புதையல் புதைச்சி வச்சுருக்காரு. அது உனக்கு தான் கிடைக்கணும்னு இருக்குது, நீ போய் அதை தோண்டி எடுத்துக்கோ, இது கிடைக்கலன்னா என்ன நாளைக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்பவே எக்ஸைட்டட். ஏன்னா காலிலேருந்து வேலை தேடி வேலை கிடைக்காம ஆல்ரெடி சோகமாக இருந்தான். அவங்க அம்மா இவனுக்கு ஒரு எக்ஸைட்டட் நியூஸ் சொன்னோன்னே அவனுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாகி வெளியே போய் அவனோட தேவையான மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின்னாடி போய் தோண்ட ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கே இல்லை அங்கே தோண்டு. உடனே அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல தோன்றான். திரும்ப வேறு இடம் மாறி ஒரே இடத்துல தோணாமல் மாறி தோண்டிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், என்னம்மா ஒரே இடத்துல தோண்டினா தான் கடைசியாக நம்மளுக்கு என்ன புதையல் கிடைக்க வேண்டியிருக்கோ அது கிடைக்கும், ஒரு இடத்துல மாறி தோண்டினா எங்கே புதையல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இதை தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன். உனக்கே தெரியுது, அப்போ நம்ம வேறு இடத்துல தேடினா நம்மளுக்கு புதையல் கிடைக்காது, ஒரே இடத்த முழுமையாக தேடி முடித்தாதான் நம்மளுக்கு புதையல் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீ ஒரு நாளும் ஒரு வேலையை மாற்றி செஞ்சிட்ருக்கியே, ஒரு வேலையில் நீ டிட்டர்மைண்டாக இல்லவே இல்லை. நீ ஒரே வேலையில் இருந்தால் தான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். நீ ஒரு வேலை தாவிட்டே இருந்தால் உனக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சு அதே கம்பெனியில் போய் திரும்ப வேலைக்கு சேர்ந்து அதே கம்பெனியோட ஓனராகவே அவன் ப்ரொமோட் ஆகிறான். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த பாதையில் மட்டும்தான் போகணும். அதுலேருந்து நம்ம மீறி போனோன்னா இந்த பாதை மாறி நம்ம ஒரே பாத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம வேண்டிய கோலை நம்மளால் அடைய முடியாது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 3:14, நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இதே மாதிரி தான் பைபிள் கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ சின்ன வயசுலாம் நம்மளுக்கு ஏசப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்கும். டெய்லியும் பைபிள் படிப்போம், டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வளர ஸ்டடீஸ் இதுன்னு நிறைய நம்மளுக்கு ஒர்க்ஸ் அதிகமாகிடும். ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கனால நம்மளால்
பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நம்ம முடிவு பரிந்தியமும் வச்சுக்கணும். அதாவது ஏசப்பாவோட வருகை வரைக்கும் நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஏசப்பா கிட்ட பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். அதனால நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை விட்டு நம்ம வழி தப்பி போகவே கூடாது. ஒரு இடம் மாறி மாறி இருந்தால் நம்மளால் லைஃப்பில் சக்சீட் ஆக முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம டிட்டர்மைண்டாக இருக்கணும். இன்னொரு வாட்டி உங்களுக்காக அந்த வசனத்தை சொல்கிறேன். எபிரேயர் 3:14. நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். இப்போ காலர் லைனில் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பேசலாம்.